விசுவாசம், நம்பிக்கை ரெண்டுமே ஒரே மீனிங் கொண்டதுதான். ஆனாலும் ஒரு சின்ன வித்தியாசம் கொண்டது தாங்க. ஒரு பர்சன் கிட்ட போய் விசுவாசம்னா என்னன்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன்ல, அதுதாங்க விசுவாசம்னு சொல்லுவாங்க. நம்பிக்கைனா என்னப்பா அப்படின்னு கேட்டா, நான் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறேன்ல, அதுதான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டுத்துக்குமே ஒரு சிமிலர் மீனிங் தான். ஆனாலும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ரெண்டே வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்றேன். செய்யுங்க ஏசப்பா, செய்வீங்க ஏசப்பா. நம்ம ஆண்டர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது, ஏசப்பா எனக்கு நீங்க இதை செய்யுங்க ஏசப்பா, செய்யுங்க ஏசப்பா அப்படின்னும் பொழுது, நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு காரியத்தை முன் வச்சு ஆண்டவர் எனக்கு இதை செய்வாருன்னு நம்புறேன் இல்லையா, அதுதான் நம்பிக்கை. விசுவாசம் அப்படின்னும் பொழுது வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், எதுவுமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. ஆனா நீங்க நம்புறீங்க ஒரு அற்புதத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார். நீங்க பார்க்கவே இல்லை, அதுக்குரிய அடையாளத்தை கூட பார்க்கல. ஆனா ஆண்டவர் இந்த அற்புதத்தை எனக்கு செய்வாரு அப்படின்னு நீங்க செய்வீங்க ஏசப்பா அப்படின்றதுதான் விசுவாசம். பார்க்கவே இல்லை, ஆனா நீங்க நம்புறீங்கல்ல, அதுதான் விசுவாசம். விசுவாசம் அப்படின்றது பிரசன்ட். இப்ப எனக்கு நீங்க செய்வீங்க ஏசப்பா, எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாம ஆண்டவரை நம்புறது. நம்பிக்கை அப்படின்றது, ஏசப்பா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க செய்வீங்க ஏசப்பா. அப்போ இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ஃபியூச்சர், எதிர்காலத்தை அது குறிக்குது. இவ்வளவுதாங்க வித்தியாசமே. ஆபிரகாம் யாரு தெரியும்ல? விசுவாசத்தின் தந்தை. அவரை போல நாம இருப்போம்.